கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இதை செய்யும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான். நம்முடைய அறிவை கொண்டு நம்முடைய பார்வை கொண்டு நாம் விளங்கிய அடிப்படையில் ஒவ்வொரு விடயத்தை பார்க்கும் பொழுது அதனால் பல்வேறு நஷ்டங்களும் சிரமங்களும் தான் ஏற்படும். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு தஸ்பீஹ் சொல்லி தருகின்றான். அந்த திக்ரு எப்படிப்பட்ட திக்ரு என்றால், இதுவரை வந்த எந்த நபிமாருக்கும் இந்த திக்ரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தரவில்லை. இதுவரை வந்த எந்த சமூகத்துக்கும் இந்த திக்ரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தரவில்லை. இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகின்றான். நம் உயிரும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்த விசேஷமான திக்ர். ஆனால் நாம் கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். இதையா இவ்வளோ பெருசுப்படுத்தி சொல்கின்றீர்கள் என்று நினைப்பீர்கள். அது என்ன திக்ர் என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த திக்ரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த உம்மத்துக்கும் சொல்லித் தரவில்லை. எந்த நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தரவில்லை. அந்த திக்ர் முன்னால் சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தால், தன்னுடைய அழகான பிள்ளை, உலகத்தில் அழகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணாமல் போன நேரத்தில் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனக்கு வந்த கை சேதமே, என் மகன் யூசுப் காணாமல் போய்விட்டார் என்ற வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டார். குர்ஆனில் அந்த வார்த்தை தான் வருகின்றது. எனக்கு வந்த கை சேதமே என சொன்னார்களே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லவில்லை. இன்னா லில்லாஹி என்று சொல்லப்பட்டு கொடுத்திருந்தால் அதை தான் சொல்லியிருப்பார்கள். எந்த உம்மத்துக்கும் எந்த நபிக்கும் சொல்லி கொடுக்கப்படவில்லை. இந்த திக்ரை கூறுவதன் காரணத்தினால் ஏற்படும் பயன்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மௌத்தானால் சொல்லக்கூடிய வார்த்தை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கு அணைந்த போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என சொன்னார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், விளக்கு தானே அணைந்திருக்கின்றது, இதற்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறீங்களே என கேட்டார்கள். ஒரு மூமினுக்கு சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அப்பொழுதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 விதமான பகரங்களை ஏற்படுத்தி தருகின்றான். சோதனை மாதிரி தெரியும். அந்த சோதனைக்கு பதிலாக இந்த வார்த்தையை சொன்னதன் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 விதமான பலன்களை ஏற்படுத்தி தருகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சின்ன சிரமங்கள் ஏற்பட்டால் கூட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதி சொல்லியிருக்கின்றார்கள். நான் ரப்புக்கு தான் சொந்தம், அவன் பக்கமே மீளக்கூடியதாக இருக்கின்றோம். அதை அல்லாஹ் சொல்லி கட்டளையிட்டிருக்கின்றானே, அதை நம்பி வாழ்க்கை செய்யும்போது உலக ரீதியான வாழ்க்கையில் வெற்றியடைகின்றோம், மன நிம்மதி அடைகின்றோம், நிலையான ஆகிரத்தில் வெற்றி அடைகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை பலப்படுத்தி தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்த இந்த வார்த்தையை நமது வாழ்க்கையை கடைபிடிக்க தௌஃபீக் செய்வானாக.